வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் புழுங்கல் அரிசி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். இப்போ புழுங்கல் அரிசி நம்ம இட்லிக்கு போடுற அரிசி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அரைப்படி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. அது கூட 200 கிராம் பொரியல் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கலாம். 50 கிராம் டால்டா எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ஆட்டிக்கலாங்க. இப்போ அரிசியை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச அரிசியை நம்ம கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாங்க. தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சிக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு ஆட்டி எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக ஆட்டிக்கணும். இப்போ மாவை தோண்டிட்டு காமிக்கிறேன். இப்போ மாவை தோண்டி எடுத்தாச்சு. அடுத்து பொட்டுக்கல்லை எடுத்து வச்சதை நல்லா மிக்சியில் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதை சலிச்சு போட்டுக்கலாங்க. அது கூட 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாங்க. கருப்பு எள்ளு இல்லாட்டி வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா பெசரி விடுங்க. பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இது கூட சூடான டால்டா சேர்த்துக்கலாங்க. இப்போ சூடான எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. டால்டா சூடாக இருக்கும், பார்த்து பிசைஞ்சுக்கிறணும். நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவில் எல்லாம் எண்ணெய் போய் சேரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம முறுக்கு அச்சில் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க முறுக்கா. இப்போ நம்ம ஒரு முறுக்கு அச்சு எடுத்துக்கலாங்க. அதில் உள்ளே கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் தடவி விட்டுக்கலாம். அதில் இந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கிடுவோங்க.
இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் மேலாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ மாவை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே லேசாக ஓரத்தை அமுக்கி விட்டுறணும். இப்போ வாங்க எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாரும் பச்சரிசி மாவில் தான் முறுக்கு செய்வாங்க. நம்ம வந்து புழுங்கல் அரிசியில் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.